பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 27 verses 9 and 10. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கப்பல் பிரயாணத்தில் ஆலோசனை என்று ஒன்று தேவைப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஒரு கடலில் எப்படி ஒரு கப்பல் அது ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்லுகிறதோ, அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று நாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கரையாக இருக்கிற பூமியின் வாழ்க்கையிலிருந்து மறுகரையாக இருக்கிற பரலோகத்தை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. இதில் அநேக முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழியங்களில், வேலைகளில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவை எடுக்கும்போதும் அது பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய உதவுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரயாணத்திலே ஏதேனும் மோசங்களோ ஆபத்தோ நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும். அப்பொழுது நமக்கு ஆலோசனை தேவைப்படும். இப்பொழுது இந்த பகுதியிலே இந்த கப்பலில் செல்லும்போது அங்கே அநேகர் இருக்கிறார்கள். பவுலும் அங்கே இருக்கிறார். பவுல் ஒரு சிறை கைதி. 276 நபர்கள் அந்த கப்பலில் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து தான் யாத்திரை செய்ய வேண்டும். ஆம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்பத்திலே ஊழியத்திலே எல்லாரையும் சேர்த்து தான் நாம் ஊழியத்திலும் குடும்பத்திலும் நாம் கடந்து செல்ல வேண்டும். இப்படி செல்லும் பொழுது இந்த பிரயாணத்தில் ஏதாகிலும் நடக்குமா நடக்காதா, நன்மை உண்டா இல்லையா, இதை யார் அறிவிப்பது? பாருங்கள், இந்த பிரயாணத்தில் செல்லலாமா வேண்டாமா என்று சொல்லி திட்டமிடுகிற பகுதியில், இப்பொழுது நாம் வாசித்த பகுதியிலே பவுல் சொல்லுகிறார், இந்த பிரயாணம் வேண்டாம், இதிலே ஜீவனுக்கும் நமக்கும் மிகுந்த சேதம் உண்டாவதாக நான் காண்கிறேன் என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஆனால் கூட இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய பிரயாணத்தை அவர்கள் முடிவு செய்வார்கள். அந்த இடத்தில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். முதலாவது அந்த இடத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யார்? அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி. ஹீ இஸ் a skilled man. இவன் திறனும் அறிவும் படைத்தவன். அவன் அங்கு என்ன சொல்லுகிறான்? இல்லை இல்லை, இப்பொழுது பார்த்தால் தென்றல் காற்று தான் அடிக்கிறது, இந்த பிரயாணம் நமக்கு வாய்க்கும், என்னுடைய அறிவை வைத்து சொல்லுகிறேன், இந்த பிரயாணத்தில் செல்லலாம் என்று அவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கிற இந்த 6 அறிவுகள் அது நமக்கு ஆலோசனை சொல்லும். இதெல்லாம் சாதாரணம் தான், இதெல்லாம் செஞ்சிடலாம், இது நம்ம ஏற்கனவே செஞ்சது தானே, எத்தனை முறை நம்ம கப்பல் ஓட்டியிருக்கிறோம், இப்படி அந்த அறிவு சொல்லும். இதை நாம் கேட்கிறோமா? யோசிக்க வேண்டும். இரண்டாவது, அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யார்? அந்த கப்பலினுடைய ஓனர், கப்பலுக்கு சொந்தக்காரன். அவன் என்ன செய்கிறான்? எல்லாரும் போகலாம், இந்த கப்பலில் 276 பேர் போகலாம், வாங்க, ஏன்னா எனக்கு வியாபாரம் நடக்கணும். எத்தனையோ முறை இந்த கப்பல் பிரயாணத்தில் போயிருக்கிறேன், ஒன்றுமே நடந்ததில்லை, சூப்பராக போகும், நல்லா போகும், என் அனுபவத்தை கேளுங்க. அவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், அநேக நேரத்திலே நாமும் அனுபவத்தை சார்ந்து கொள்ளுவோம். அதை சார்ந்து கொள்ளுகிறோமா? யோசிக்க வேண்டும். மூன்றாவது, அங்கு ஒன்று அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். யார் அந்த அநேகம் பேர்? இவர்களெல்லாம் மெஜாரிட்டி ஒப்பீனியன். நாமும் சில காரியத்தை முடிவு செய்யும்போது மெஜாரிட்டி ஒப்பீனியனை பார்ப்போம். இத்தனை பேர் சொல்கிறாங்களே, இத்தனை பேர் சொல்லும்போது இது நல்லா தானே நடக்கும், அதில் தவறு எது நடந்திருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லி நம்ம மெஜாரிட்டி ஒப்பீனியனை நம்ம பார்ப்போம். அந்த பிரயாணத்திலே பார்த்தீர்கள் என்றால் கப்பல் மாலுமி,
கப்பல் சொந்தக்காரர், மெஜாரிட்டி ஒப்பீனியன். 4வது நூற்றுக்கு அதிபதி. அந்த நூற்றுக்கு அதிபதி யார்? இவன் அதிகாரம் உள்ளவன். சில நேரத்தில் சில காரியங்களை அதிகாரம் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம், எங்களால் முடியும், எங்கள் அதிகாரம் இதை செய்து கொடுக்கும், எங்களுக்கு தெரியாததா அப்படி என்று சொல்லி அதிகாரம் உள்ளவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு நாம் சாய்கிறோமா? இவைகளின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையுடைய பவுல் உண்டு. அவன் சிறுமைப்பட்டவன், அவன் அங்கே மைனாரிட்டி, அவன் ஒரு கைதி. ஆனால் அங்கிருந்த 4 நபர்களும் சேர்ந்து பவுலின் வார்த்தையை கேட்காமல் அந்த பிரயாணத்தை தொடர்ந்தபடியினாலே நாம் அறிந்தபடியே இந்த 27ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி சொல்லும், இந்த கப்பல் உடைந்து சரக்குகள் சேதமாகி தேவனுடைய இரக்கத்தினால் கிருபையினால் அந்த 276 பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த காலைவெளியிலும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, அறிவை சாராதிருங்கள், அனுபவத்தை சாராதிருங்கள். மெஜாரிட்டி ஒப்பீனியனை அநேகம் பேர் சொல்கிறத கேட்காதீங்க. நூற்றுக்கு அதிபதியாகிய அதிகாரத்தின் சொல் வேண்டாம். பவுலை போன்ற தேவ வார்த்தையுடைய ஊழியக்காரனை நம்புங்கள். நல்ல ஊழியர்களை நம்புங்கள். உங்கள் குடும்பத்திலே வார்த்தையுடையவர்களை நம்புங்கள். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ரேமா உங்களை வாழ வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மாலுமியின் பேச்சை கேட்டு, அனுபவத்தின் பேச்சை கேட்டு, அதிகாரத்தின் பேச்சை கேட்டு, பெரும்பான்மையின் பேச்சை கேட்டு நொந்து போய் இழந்து தவிக்கிறவர்களோடு இந்த காலைவெளியிலே கர்த்தர் பேசுங்கப்பா. நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்து ஜீவனுக்கு எந்த சேதமும் இல்லாதபடினாலே மறுபடியும் இந்த கப்பலை கர்த்தர் திரும்ப கட்டுங்க. திரும்ப கட்டுவீங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் எடுக்கிற எந்த முடிவும் அனுபவத்தையும் அறிவையும் அதிகாரத்தையும் பெரும்பான்மையும் நம்பி அல்ல, உம்முடைய வார்த்தையை நம்பி, வார்த்தை உடைய தேவ பிள்ளைகளை நம்பி நாங்கள் செயல்பட உதவி செய்யும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.